கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவாலுவேட் integral 0 to 2 pi cos m theta divided by a plus b cos theta into d theta comma a greater than modulus of b இதுதான் கொஸ்டின். ஸோ பெருசா என்ன டிஃபரன்ஸ் வந்துருது, நியூமரிக்கல்ல வேல்யூ வந்துருது. சரிங்களா? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை சார். சரி, அப்ப இது ஆஸ்பர் ரூல் படி என்ன எடுப்பீங்க? சொல்யூஷன் சி வந்து கர்வ்னு எடுக்கும்போது மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துருவீங்க. இது ஒரு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காஸ் தீட்டா இருக்கிறதுல என்ன போட்டுருவீங்க? z ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை 2z போட்டுருவீங்க. சரிங்களா? இந்த காஸ் எம் தீட்டாவை என்ன பண்றது அப்படிங்கிறத நம்மளோட ஒரு ஒர்க். ஸோ இதை வந்து ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு இ பவர் ஐ எம் தீட்டாவோட கான்செப்ட் படி காஸ் எம் தீட்டா பிளஸ் ஐ சைன் எம் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம எடுக்கிறதே வந்து z ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா தான். கரெக்டுங்களா? அப்போ z பவர் m என்ன எடுக்கலாம்? இ பவர் ஐ எம் தீட்டான்னு எடுக்கலாம். கரெக்டாப்பா? ஓகே சார். இதெல்லாம் கேட்டுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? புரிஞ்சுதாம்மா? சரிங்களா? சரியா? அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? சரி, ஓகே. சரி, நம்ம cos m theta z equal to e power i theta தான ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் நம்ம எடுக்கிறது. சார் அது என்ன क्वेश्चन என்ன சார்? integral 0 to 2 pi cos m theta. இது வந்து cos m theta divided by a plus b cos theta. ஓகே. அப்ப நம்ம c வந்து யூனிட் சர்க்கிள் எடுத்துருவோமா? cos theta வை எடுத்துருவோமா? இப்ப cos m theta என்ன எடுப்பா? அதான் क्वेश्चन மார்க். அப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும் z equal to e power i theta ன்னு எடுப்போம், நமக்கு தெரியும். சரிங்களா? அப்பதான் dz t theta equal to இருக்கும், t theta equal to dz divided by iz ன்னு வரும். இது ஆல்ரெடி நம்ம போட்டு காட்டிட்டோம். சரியாப்பா? சரி, இப்போ z equal to e power i theta னா z power n என்ன கிடைக்கும்? z power m e power i m theta. கரெக்ட்டுங்களா? e power i m theta ஃபார்முலா என்ன சொன்னேன்? cos m theta plus i sin m theta. கரெக்ட்டுங்களா? அப்ப ரியல் பார்ட் ஆஃப் z power m என்ன? ரியல் பார்ட் ஆஃப் z power m என்ன? cos m theta. இஸ் கரெக்ட் ஆர் ராங்? அப்ப இதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? இந்த ஓவரால் இன்டெகிரல் போல ரியல் பார்ட் ஆஃப் ஓவரால் z power m divided by this வேல்யூ என்னமோ அதை எழுத போறோம். சரியாமா? என்னது சார்? ரியல் பார்ட்னு எழுத போறேன்னு சொன்னேன். இப்போ நான் எழுதி காட்டுறேன் பாரு, அந்த இன்டெகிரல் எப்படி எழுதி காட்டுறேன் பாரு. இன்டெகிரல் 0 to 2 pi, ஓகேங்களா? cos m theta divided by a plus b cos theta into d theta equal to integral over c. cos m theta என்ன தெரியும்? ரியல் பார்ட் வேல்யூ தெரியும். கரெக்ட்டுங்களா? ரியல் பார்ட் ஆஃப் இது என்னன்னா z power m ன்னு எழுதிட்டு divided by a, கரெக்டாப்பா, பிளஸ் b cos theta. cos theta வேல்யூ என்ன? z ஸ்கொயர் பிளஸ் 1 divided by 2z. ஓகேங்களா? இன்ட்டு என்ன கிடைக்கும்? dz divided by iz. இந்த மாதிரி எழுதலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஓகே, இப்போ ரியல் பார்ட்னா இந்த ஓவரால் இன்டெகிரல் ரியல் பார்ட் தான். அதனால ஓவரால் இன்டெகிரல் ரியல் பார்ட் வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 1/i ன்னு எடுத்துக்கிட்டு இன்டெகிரல் z power m divided by as per ரூல் படி எப்படி போடுவீங்க அது மாதிரி போட்டுருங்க. 2az plus bz square plus b, கரெக்ட்டுங்களா? divided by 2z into dz divided by z. z கட்டாயிருமா? இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நேத்து நான் நடத்தணும்ல, அதே ஐடியா தான். ஏற்கனவே நீ இப்ப கூட போட்ட அதே ஐடியா தான். அப்ப ரியல் பார்ட் ஆஃப் என்ன கிடைக்கும்? z power m தான? n இது சாரி, m தான், m தான், அது m தான், m தான். 2/pi integral over c, கரெக்ட்டுங்களா? z power m divided by
b z square b காமன் எடுக்க சொல்லிட்டேன். அப்ப b காமன் எடுத்தா z square plus 2az divided by b plus 1 into dz. Is correct? சரி, இப்போ நமக்கு f of z வேல்யூ யாரு? இவன் வர மதியம் வந்து f of z. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்ப f of z யாருன்னு சொல்லிட்டு z power m divided by z square plus 2az divided by b plus 1. கரெக்டா கண்ணு? ஓகே சார். இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட ஐடியா தான். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைச்சது ஆல்ரெடி சொல்லுங்க பார்க்கலாம். z equal to என்ன கிடைச்சது? minus a plus or minus root of a squared minus b squared divided by b ன்னு வந்தது. அதை வந்து ஆல்பான்னு எடுத்தீங்க. ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஆகும். பீட்டா வந்து மைனஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஆகும் எடுத்துக்கணும். கரெக்டாப்பா? ஓகே சார். இதுல ஆல்ரெடி நேத்தே போட்டது. சரிங்களா? அப்ப என்னது? இது வந்து இன்சைட் சர்க்கிள். கரெக்டா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இன்சைட் சர்க்கிள் அண்ட் இது வந்து அவுட் சைடு சர்க்கிள். கரெக்ட்டுங்களா? இது வந்து அவுட் சைடு சர்க்கிள். கரெக்டா கண்ணு? ஓகே சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிள் போல் யாரு ஃபேக்டரைஸ் பண்ணி f of z க்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ப இன்டெகிரல் ஓவர் c f of z into dz வெளிய என்ன கிடைக்குது? 2 by ரியல் பார்ட். கரெக்ட்டா? ரியல் பார்ட் ஆஃப் 2 by bi ன்னு வரும். கரெக்ட்டா? இது ரியல் பார்ட், that is equal to ரியல் பார்ட் ஆஃப் 2 divided by pi integral over c z power m divided by அந்த ஃபேக்டரைஸ் பண்ணது z minus alpha into z minus beta, z minus alpha into z minus beta into dz. கரெக்ட்டா கண்ணே? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? ரெஸ்டி 2 வந்து 0. ஏன்னா பீட்டா வந்து அவுட் சைடு சர்க்கிள். அப்ப இதனோட ரெஸ்டி மேல காட்டுங்க. என்னமா? ஒரே நிமிஷம் மேல காட்டுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. எந்த ஸ்டெப் வேணும்? தோனி கண்ணா மேல. இந்த மேல போணுமா? இல்ல இந்த ஸ்டெப். ஏ வந்துட்டு 1 ஏ வந்துட்டு பி தானே? என்னமா? ஏ வந்து பியா? ஆமா, ஏ வந்து பி. இல்ல ஏ பி வந்துட்டு 2a தானே? பி வந்து 2a. அப்ப நீங்க மைனஸ் ஏன்னு மட்டும் போட்டுருக்கீங்க. கிளாஸ்ல இருக்குமா? டேய், இது ஏற்கனவே நேத்து போட்டதடா. அத நான் ஸ்டெப் மிஸ் பண்ணிக்கிறேன். நீ வந்து நேத்து போட்டத அந்த கான்செப்ட் பாரு. ஓகே ஓகே. நீங்க காமன் எடுத்து கட் பண்ணிட்டு பாரு. இங்க போடுறது பாரு. இங்க இருக்குது பாரு. இங்க பாரு. ஓகே. இது நேத்தே போட்டனால அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. வேணுமா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல வேணும். 2 வந்து கட் பண்ணி வச்சு காமன் எடுத்து. அதனால நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் உனக்கு டைரக்டா போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டெப் நீ இன்க்ளூட் பண்ணணுங்க. ஓகே, வேற என்ன வேணும் சொல்ல? ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம் இல்ல வெயிட் பண்றேன். இல்ல ஓகே. பார்க்கலாமா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரெஸ்டிவ் வந்து ஆல்பா கண்டுபிடிக்கணும். ரெஸ்டிவ் வந்து ஆல்பா கண்டுபிடிக்கணும். சரியா? ஆல்பா கண்டுபிடிச்சா என்ன ஆகும் சொல்றேன்னா? அப்ப சிம்பிள் போல் தானே? சிம்பிள் போல் அப்போ 2 pi I அப்படி எழுதிக்கலாமா டைரக்டாவே? அப்ப ரியல் பார்ட் நம்பர் இங்க போட்ட ரியல் பார்ட் 2 divided by pi into 2 pi I சிம்பிள் போலோட ஃபார்முலா லிமிட் z tends to alpha z minus a z minus alpha into z power m by z minus alpha into z minus beta. இன்னொரு ரெசிடியூ வந்து 0 னா அது 0 னு வெச்சுக்கங்க. சரிங்களா? இன்னொரு ரெசிடியூ 0 னா அது 0 னு வெச்சுக்கங்க.
அப்ப என்னாச்சு ரியல் பார்ட் ஆஃப் என்னாச்சு சொல்லுங்க 2 divided by pi கரெக்டாப்பா ம் 2 pi I alpha power m divided by alpha minus beta கரெக்டாடா கண்ணு ம் ம் அப்ப என்னாச்சு ஐயும் கட் ஆயிருமா ஐயும் கட் ஆயிரும் அப்ப என்னாச்சு ரியல் பார்ட் ஆஃப் 2 into 2 என்ன 4 pi by b ஆல்பா பவர் m என்ன ஆல்பா வேல்யூ அப்ளை பண்ணிரு மைனஸ் a பிளஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஹோல் பவர் m டிவைடட் பை ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்ரெடி போட்டுட்டோம் அதாவது a கட் ஆயிரு இது 2 டைம்ஸ் வரும் கரெக்ட்டுங்களா இது 2 டைம்ஸ் வரும் அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இது ஆல்ரெடி போட்டு கட்டனால இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இந்த டைம் கட் பண்ணா 2 னு வரும் கரெக்ட்டா என்ன ம் அப்ப இது எல்லாமே ரியல் வேல்யூ இங்க இமேஜினரி வேல்யூவே இல்ல ஆனா அந்த ரியல் பார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஐங்கிறது வந்தா தான் நம்ம ரியல் இமேஜினரி பார்ட் இருக்கும் ஐங்கிற டைம் அதனால கட் பண்ணியாச்சு அப்ப என்ன கிடைக்குது நமக்கு 2 pi divided by b into root of a squared minus b squared into இங்கே also என்ன கிடைக்குது minus a plus root of a squared minus b squared கரெக்ட்டுங்களா root of a squared minus b squared whole power m அப்ப இது ஒரு ஃபார்மேட்டா எழுதணும் எப்படி எழுதலாம் அந்த ரியல் பார்ட் இப்ப போட தேவையில்லையா என்னப்பா ரியல் பார்ட்னு இப்ப எழுத தேவையில்லையா வெளியில ஏன் எழுத தேவையில்ல ஐங்கிற டைம் இல்ல பாத்தியா ஐங்கிற டைம் இருந்தா ரியல் அண்ட் இமேஜினரி டிவைட் பண்ணிட்டு இமேஜினரி பார்ட் விட்டுட்டு எழுதணும் இங்க ஐங்கிற டைம் இல்ல அதனால இமேஜினரி பார்ட் இல்லாத ஒன்லி ரியல் பார்ட் மட்டும் தான் நம்ம டைரக்டா எழுதிக்கலாம் சரியாப்பா ஓகே புரியுதா டவுட் இருக்குதா இப்போ minus a plus of a squared minus b squared whole power m divided by b see the final answer இதுல என்ன டவுட் இருக்குதா एक्चुअली இது அடுத்த டைப்பே கிடையாது இது செகண்ட் டைப்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கறாங்க அதனால இது செகண்ட் டைப்பா வெச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க நோட் பண்ணிட்டா சொல்ல ஒரு ப்ராப்ளம் கொடுங்க இதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டு இப்போ நம்ம அடுத்த டைப் மூவ் பண்ண போறோம் இதுல என்ன டவுட் இருந்தா மட்டும் பாருங்க டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு இல்ல டவுட் இல்ல சரி அப்ப ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டுறியா சரி நீங்களே போடுங்க என்ன எந்த இடத்துல கஷ்டம் சூப்பரா தான் போட்டுக்கிறேன் எந்த இடத்துல கஷ்டம் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா தான் போட வரும் ஏபிக்கு வேல்யூ கொடுக்குறேன் ஏபி எம் இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னவா இருக்கு போகுதுன்னா ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ எம்க்கு ஒரு வேல்யூ சப்மிட் பண்ண போறோம் எய்தர் காஸ் தீட்டா இருக்கிறது சைன் தீட்டா இருக்கும் அவ்வளவுதான் இல்ல சைன் தீட்டா இருக்கிறது காஸ் தீட்டா இருக்கும் மேக்ஸிமம் நான் காஸ் தீட்டா வச்சு கொடுக்குறேன் சொல்லலாமா எந்த இடத்துல டவுட் கபிலேஷ் டவுட் இருக்குதா இல்ல டவுட் இல்ல சரி ட்ரை பண்ணு இந்த ப்ராப்ளத்தை வச்சு ட்ரை பண்ணு இந்த ப்ராப்ளத்துல என்னெல்லாம் போட்டோமோ அதை ட்ரை பண்ணி போடு சரியா So question evaluate integral over 0 to 2 pi cos 2 theta divided by pi plus 4 cos theta into d theta கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம் சரி இது மாதிரி எது கேட்டாலும் நமக்கு போட தெரியும் இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா செகண்ட் ப்ராப்ளம் integral 0 to 2 pi cos 4 theta divided by pi minus 4 sin theta இப்படி கேட்டாலும் நமக்கு போட தெரியும் எப்படி வேணா கேட்பாங்க சப்போஸ் இங்க sin theta வந்தா என்ன பண்ண போற இமேஜினரி பார்ட்னு வச்சிட்டு போட போற integral 0 to 2 pi sin 2 theta divided by pi plus 4 sin theta into d theta so open book exam னா உங்களுக்கு எந்த மாதிரியான क्वेश्चन வரலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து எழுதிக்கோ சோ மெத்தட் இதுதான் sin θ எப்படி எடுக்கணும் sin m θ எப்படி எடுக்கணும் அந்த ஐடியா ஆல்ரெடி கொடுத்தாச்சு அதை பேஸ் பண்ணி நீ கம்ப்ளீட் பண்ண போற சரிங்களா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு காட்டு